ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போது இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த சைட்டுக்கு அதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு லைட்டிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, ஸ்விம்மிங் பூலை ஃபுல்லாக ரெடி பண்ணி பம்புலாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி இதை வந்து ரன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு வந்து அந்த வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம இந்த சைட்டில் வந்து இப்போது லைட்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது வந்து இந்த லைட்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டடு, அதனால் வந்து ஒரு லைட்டும் வந்து ஒரு 4000 வந்துருச்சு. 4000 5000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஸ்விம்மிங் வாட்டரில் உள்ள அண்டர் வாட்டரில் இருக்கிறதுனால இது வந்து கேர்ஃபுல்லாக வந்து இது நம்ம வந்து பார்த்து தான் செய்யணும். அதனால் இது வந்து நம்ம லூப்பிங் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் டேப்பு வச்சு அதை நம்ம பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் கொடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக இது பண்ணியிருக்கோம். ஏன்னா தண்ணி உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கரண்ட்டு பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது ப்ராப்பராக பார்க்கணும். பாருங்கள், லைட்டு ஃபுல்லாக நம்ம பிராண்டடான லைட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும், லோக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வாட்டரில் வந்து லீக்கேஜ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறமா இதுக்கு தேவையான கட் அவுட்டு எல்லாமே தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு அதில் லைன் கொடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து இது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஒயரிங் லூப்பிங் கொடுத்து அதில் நம்ம வந்து டேப் அடித்து அதை நம்ம மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் அடித்து அதுக்கு மேலே டேப் அடித்து இப்படி ஒரு 3-4 லேயரில் வந்து நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணணும். ஃபுல்லாக வந்து ஒரு தடவை இது நீங்கள் பேக் பண்ணும்போது இது அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால எர்த்து லீக்காஜ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் டேமேஜு கரண்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா குளிக்கிறவங்களுக்கு அது ஆபத்து வரும். அதனால் வந்து இது கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக நம்ம செட் பண்ணி இப்போ வந்து எப்படி தண்ணி விட்டுட்டு எப்படி லைட்லாம் எரியுது அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் என் வேலை பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இது போல் நிறைய வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.